த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய தேர்ட் சிங்கிள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த சாங் நம்ம விஜய் சாருக்கும் மீனாட்சி சௌத்ரிக்கும் உள்ள ஒரு சாங். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் வந்துட்டு இந்த வாரிஸில் வந்துட்டு ஜிமிக்கி பொண்ணு இல்லைனா வந்துட்டு அரபி குத்து மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சாங் மேலே பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஏன்னா கோட்லேருந்து ஆல்ரெடி 2 சாங் ரிலீஸ் ஆச்சு. அந்த 2 சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாலாம் யுவன் சங்கர் ராஜா சார் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் விஜய் சாரோட பாட்டு எந்த பாட்டாக இருந்தாலும் அந்த பாட்டு வந்தோன்னே இந்த ஸ்பாட்டிஃபைல கேட்குறது அதெல்லாம் வந்து அடுத்தபட்சம். ஆனால் வந்துட்டு என் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நான் மியூசிக்கில் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் கோட்லேருந்து வந்த 2 சாங்குமே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு இந்த 2 சாங்கும் வந்து அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அப்படி தான். ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த தேர்ட் சிங்கில் யுவன் சங்கர் ராஜா சார் கண்டிப்பாக நல்லா கொடுத்தே ஆகணும். இந்த பாட்டால் தான் கோட்டோட எக்ஸ்பெக்டேஷன் ஏறப்போகுது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கோட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா படம் வரும்போது தானாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஆனால் இந்த பாட்டெல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம படத்தில் இந்த பாட்டெலாம் ஒரு வேளை தேட்டரில் பார்க்கும்போது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த பாட்டு கேட்குறப்ப நல்லா இருந்தால் தான் நம்ம உட்காந்து பார்ப்போம்.